is Nithya. Welcome back to Bible with Nithya's Lifestyle. இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோ தான். அதாவது ஒரு டாட்லர்ஸ் இருக்க ஒரு மதருக்கு தெரியும், அதாவது பிஃபோர் ஸ்கூல் ஆஃப்டர் லிவிங் தி ஸ்கூல் வந்து நம்ம என்னெல்லாம் பிஸியாக இருப்போம் அப்படின்னு தெரியும். ஸோ நான் அதை வந்து எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய பைபிள் தாட்ஸோட நான் வந்து இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்கள். வாங்க வீடியோ. எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் வீத்தியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏன்னா ஷாலம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். ஸோ இந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த வேலையை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு உள்ள வேலையை பிளான் பண்ணணும். ஏன்னா நம்ம பிளான் பண்ணால் அது நடக்கவே செய்யாது. ஸோ அப்படி தான் இது வந்துட்டு அந்த டொமேட்டோ பிளான்ட்டு, அதில் வந்து 3 தக்காளி இருக்குது. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஐயோ நம்ம இவ்வளோ நாள் வந்து உழைக்கிறதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பலன் இருக்குதுப்பா அப்படின்னு. அப்புறமா அவனும் வேக்கப் ஆகிட்டான். ஸோ வேக்கப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 hours இங்கே தான் இருந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதாவது ப்ளே ரூமில், அதாவது அவனுக்கு ரூம் தான், அதில் சும்மா டாய்ஸ் எல்லாம் எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுதானே அவனுக்கு எப்போ தேவையோ எடுத்துப்பான்ல. ஸோ அதனால் ஏன்னா ஸ்கூல்லேயுமே வந்து பிள்ளைங்க வந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து வீட்லேயே அதை வந்து அவனுக்கு என்ன பண்ணுறேன்னா இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே நான் அவனை அந்த மாதிரியே கொஞ்சம் இந்த ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அவனும் அதை ஃபாலோ பண்ணுவான். அவன் நல்ல ஒபீடியண்ட்டாக தான் இருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து நான் அவனுக்கு வந்து எந்த ஒரு ப்ளே ஆக்டிவிட்டீஸோ எந்த ஒரு விஷயம் இருந்தாலுமே அதில் வந்து நான் பைபிளை தான் கம்பேர் பண்ணி அவனுக்கு கொண்டு வருவேன். இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஜீசஸ் சொல்லுவாங்களே, நான் ஆபிரகாமுக்கு வந்து இந்த உடன்படிக்கையை ஏன் அவனுக்கு சொன்னேன்னா அவன் தன் பிள்ளைகளுக்கு அதை கடத்துவான். தூங்கும்போதும் படுக்கும்போதும் எழும்போதும் எல்லா நேரமும் வந்து அவன் வந்து தன் பிள்ளைகளுக்கு வந்து என்னது என்னுடைய உடன்படிக்கை, என்னுடைய நாமம், நான் யார், நான் செஞ்சது என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை வந்து ஒரு சாட்சியாக சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வந்து ஏசுப்பா சாட்சியாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் அப்படிலாம் நினைக்கல. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஜீசஸ்குள்ளே இருக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்கள்கிட்ட இது இப்படி இது இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற ஞானத்தை ஜீசஸ் மூலமாக நமக்கு வந்து பிதாவானவர் தர்றாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம இப்படி சொல்கிறோமே, நல்லா தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு நேரம் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம எப்பவுமே சொல்கிறது அது நல்லதா? சில பேர் வந்து என்னடா இது எப்போவுமே ஜீசஸ் பற்றியே சொல்லி கொடுக்குறாங்களே, என்னது இது அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்டில் வந்துடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. ஜீசஸ் பற்றி நான் சொல்லி கொடுக்குறது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒரு பிள்ளைய வந்து நம்ம இதில் உட்காந்து நீ படி அப்படின்னு சொன்னால் படிக்காத, நான் விளையாட நிறைய விஷயங்களை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அது படிப்பாங்க. ஸோ அப்படி தான் வசனமும், அதாவது சாக்லேட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருந்தான். ஸோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்போ தான் வசனம் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக சூப்பராக சொன்னான். ஆனால் அதே என்றால் உதகடிச்சிட்டுள்ள வித்துக்கிழமை ஊதாவின் பேய்களில் சிறிய நல்ல ஜின்னமாகிய இச்சைகள் ஆளும் பேய்களில் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் என்றார்கள். திருப்பி சொல்லு. நான் பாதி நான் தானே சொல்லி தந்தேன். நான் சொல்லி தராம நீனே ஃபுல்லா சொல்லணும். அப்படி சொல்லு. இதே போல் வந்து நான் ஒரு
ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது எப்படின்னா 666 வந்து நீ வாங்கக்கூடாது. அதே மாதிரி 666 வாங்கும்போது ஜீசஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 666 வாங்கணும். இல்லைனா அவங்க மம்மி டேடியை வந்து கொன்னுருவோம் அப்படின்னு நான் சொல்லும்போது அவன் வந்து இல்லை எனக்கு ஜீசஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இந்த ரீல்ஸை வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து எனக்கு வந்து லைக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு 3-4 கமெண்ட்ஸ், அதாவது எனக்கு அவ்வளோவா வந்து வியூஸ்லாம் போகலை. நமக்கு இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ வியூஸ்லாம் எனக்கு இல்லை. ஆனாலும் நிறைய வந்து ஹார்ட் லைக்கெல்லாம் வந்துருச்சு. ஆனால் ஒரு 3 கமெண்ட் வந்து எப்படி வந்துருந்துன்னா, இந்த என்னது இது இப்படியா குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறது, அடுத்து இன்னொருத்தங்க வந்து ஒரு மாதிரி திட்டி எழுதியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ஹர்ட் ஆகலை. ஏன்னா எனக்கு இவங்கள பார்த்தா ஒரு பரிதாபமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜீசஸ் பற்றி அறியாதவங்க இப்போது அவங்க ஒரு தலைவனுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த தலைவனுக்கு அவங்க வந்து தொண்டராக இருக்கிறாங்க. எவ்வளோ விஷயத்தை வந்து அவங்களுக்காக செய்வாங்க. தலைவன் எனக்கு அதை செய்யும்போது அதை செய்யுங்க இதை செய்யும்போது, ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து இவங்க மணி வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அவங்க வந்து பெரிய ஆளாக தெரியுறாங்க. ஸோ அந்த தலைவன் அதனால வந்து அவங்களுக்கு வந்து இது தப்பாக தெரியலாம். ஏன்னா இது வந்து மனுஷங்களையே இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு அது தப்பாக தெரியலாம். ஏன்னா இவங்க வந்து அந்த பைபிளை வந்து ரீட் பண்ணலை, ஜீசஸ் யாருங்கிறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கலை. அப்படி புரிஞ்சிருந்தாங்கன்னா எனக்காக உயிரை கொடுத்த ஜீசஸ் என்னுடைய பாவத்துக்காக. ஏன்னா இந்த உலகத்தில் பாவம் அப்படிங்கிற ஒன்று மட்டும்தான் மன்னிக்கவே படலை. மீதி எல்லாவற்றையும் எல்லாரும் வென்றுட்டாங்க. ஆனால் பாவத்தை மட்டும் யாராலையும் வெல்ல முடியலை. ஏன், ஒரு நல்ல அரசியல்வாதி எடுத்துக்கோங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் அவங்க பாவம் நீ செய்யலையா அப்படின்னு கேட்டு பாருங்க, அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் பாவம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பைபிளில் நம்ம ஒரு இடத்துல வாசிக்கும் போது தாவீது அவர் மிகப்பெரிய அரசருங்க. அவரே சொல்கிறாரு ஒரு நேரத்தில், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு. அப்போ நம்ம பிறந்தது பாவத்தில் தான் நம்ம பிறந்திருக்கோமோ. அதாவது ஆதி தாய் செய்த பாவம், அதாவது ஏவாள் அப்படிங்கிறவங்க செய்த அந்த பாவம் தான் இந்த நாட்கள்லே நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த பாவத்தை வெல்லுறதுக்கு எந்த மனுஷனாலையுமே முடியலை. அப்போதாங்க ஒரே ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மளுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தப்படணும். இந்த உலகத்துக்கு ஒரு ரத்தம் சிந்தப்படணும். முன்னாடி அதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மாடோட ரத்தம், ஆடோட ரத்தம் இதுதான் கொடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பாவத்துக்கு விமோசனத்தை தேடிட்டு இருந்தாங்க. ஆனால் கைலாயத்தில் சிவபெருமான் உள்ள விட்டாரா? உள்ள விடவே இல்லை. ஏன்னா அவர் சுத்த பூஜைக்காரர். ஸோ அவர் உள்ள விடவே மாட்டார். அப்போ அந்த கைலாயத்துக்கு நம்ம உள்ளே போகணுன்னா ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பலி தான் வேணும். அந்த பலி ஒரு மிருகத்தோட பலியாக இருக்கக்கூடாது. ஏன்னா மனுஷனுடைய பாவம் மனுஷர் தான் ஒருத்தங்க பலியாகணும். அப்பதான் கடவுளே இறங்கி வரார். பிட்டுக்கு ஏனோ மண் சுமந்தான், பிட்டுக்கு ஏனோ மண் சுமந்தான், இது மதுரையில் ஆடிய ஆட்டமன்றோ, அடுகின்றானடி தில்லையிலே அதை நம்மளுடைய பாவத்துக்கு ஒருத்தர் என்ன சுமக்கணும், இந்த மண்ணை சுமக்கணும். அப்ப அதை சுமந்தது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, வேற யாருமே இல்லை. ஸோ அவர் அந்நிய கடவுள் அப்படி இல்லை, அவர் எல்லாருக்குமே பொதுவான கடவுள். ஸோ என்னுடைய பாவத்திற்காக அவர் விலைக்கிரயம் கொடுத்தாரு. அப்போ இனிமே அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வேண்டாம், அவராலெல்லாம் ஒன்றும் பாவம்லாம் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு அவர் தான் வேணும். ஏன்னா அவர் தான் வாசல். நான் வந்து அந்த பிதாவை, அதாவது அந்த எம்பெருமானாகிய கடவுளை சந்திக்கிறதுக்கு அவர் மாத்திரம்தான் வாசல். ஸோ அவர் வழியாக தான் நான் பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறத எந்த மனுஷன் உணர்கிறானோ அவன் தன் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை நீ சொல்லி கொடுப்பான். இந்த கடவுளுக்காக நீ உயிரை கொடுக்கறதுக்கு கூட துணியலாண்டா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஸோ நிறைய பேருக்கு அது வந்து ஹர்ட்டாக இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஆண்டவரே இவங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து சொன்னது வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்களும் ஒரு தடவையாச்சும் அந்த பைபிளை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இனி வரக்கூடிய காலத்தில் அந்த பைபிளை கூட திருத்தி எழுதுகிற மனுஷங்க வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ராப்சர் வரும், அதுக்கு பிறகு 666 வரும். ஸோ ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் ஆகணும். ஸோ இவ்வளவு
போதிக்கிற நம்மளே கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் அநேக பேர் போதிக்கிறாங்க, ஆண்டவருடைய வழியில் நடக்கிறாங்களா அப்படின்னா 0% தான் இருக்கும். ஆனால் பிரசங்கிக்கணும், இது நம்மேல் விழுந்த கடமை. பிரசங்கிக்கிறவன் நில்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான்? ஒருத்தங்க சொல்லலைன்னா எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? ஸோ சொல்கிறது நம்ம கடமை, ஏற்றுக்கொள்ளுறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். ஸோ என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. அதாவது அவனுக்கு ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னுடைய ஜெப நேரம் தான் 9 to 10 ஜோம் பண்ணிவிட்டு ஈவினிங் அவன் வந்ததுக்கு அப்புறமா பாருங்களேன் ஒரு கூத்தை. வீடு வந்து இன்னைக்கு வந்து தொடக்கிற நாள். ஸோ தொடச்சிட்டு இருக்கேன், துடைக்க விட மாட்டாங்க. அங்கேயும் இங்கேயும் வேணும்னு பாருங்களேன், துடைக்கிற அந்த ஈரத்தில் தான் நடப்பாங்க. நடந்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து அங்கே ஒரு நட. அவனை கத்தி நம்மளுக்கு வந்து இதே போயிடும். ஓகே மம்மி நான் கேட்பேன், நீ சொல்லுவார்த்தை கேட்பியா மோன? ஓகே மம்மி நான் கேட்பேன். திருப்பியும் அங்கே தான் வருவான். என்னது இங்கே நடக்க தான் வருவான். ஸோ இதுவுமே ஒரு ஜாலியாக தான் இருக்கும். ஈவினிங் வந்ததுக்கப்புறமா இது செகண்ட் டே. அவங்களுக்கு 2 daysல உள்ள அந்த விஷயத்தை தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ செகண்ட் டே அதுக்கப்புறமா வீடெல்லாமே வந்து நீட் பண்ணியாச்சு. நீட் பண்ணிவிட்டு டெட்டால் ஊற்றி தான் அன்றைக்கி நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணேன். இல்லைன்னா வந்து லைசால் இருக்கும், அன்றைக்கி வந்து லைசால் இல்லை. ஸோ டெட்டால் ஊற்றி தான் அன்றைக்கி க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஃப்ளோர் மேட்லாம் இருக்கும்ல, அதையும் வந்து என்ன பண்ணேன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வாஷ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டே வந்து நல்ல ட்ரை ஆயிரும். ஸோ அடுத்த நாள் நம்ம போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாஷ் பண்ணுற இடத்துலையும் அங்கேருந்து இங்கே வருவான், இங்கேருந்து அங்கே வருவான். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அவன் வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு வேலை பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அந்த டைம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்போ நான் அதை வீடியோவுக்கு வந்து ஷூட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அதை காமிக்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஈவினிங் வந்து என்னென்னா கேக் செஞ்சுதாங்க மம்மி, கேக் செஞ்சுதாங்கன்னு சொன்னான். ஸோ கேக்னால் இவனுக்கு வந்து செய்கிறதுனா கொஞ்சம் நம்ம பார்த்து என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ அதான் கேக்கு செய்கிறதுக்குள்ள ஐட்டம்ஸ்லாம் எடுத்தேன். ஏன் இதை நான் இப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னா, எக்ஸ்ட்ரா எனக்கு நிறைய பாத்திரம் வந்து அதாவது கிச்சன் கபோர்டில் வந்து வைக்கிறதுக்கு பிடிக்காது. ஏன்னா மாடுலார் கிச்சனாக இருந்துச்சுன்னா ஒரு மேட் கண்டிப்பாக வேணும், ஒரு குக்கிங் கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். அப்படி இருந்துச்சுன்னா மாடுலார் கிச்சனில் வச்சு நம்ம நீட் பண்ணி நம்ம வந்து அழகாக பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு இருக்கிறது வந்து மாடுலார் கிச்சன் கிடையாது, நான் மாடுலார். ஏன்னா எனக்கு மாடுலார் பிடிக்கவும் செய்யாது, நான் மாடுலார் தான் பிடிக்கும். ஏன்னா நமக்கு மேடு இல்லை. ஸோ அதனால நான் மாடுலார் தான் பிடிக்கும். ஏன்னா காக்ரோச்சஸ் நிறைய வரும், அந்த இதை நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இப்படி நம்ம நீட் பண்ணி வைக்க தான் காக்ரோச்சஸ் வந்து வரவே செய்யாது. ஸோ அதனால அந்த மெயினாகவே காக்ரோச்சஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் நீட் பண்ணி வைப்பேன். ஸோ அது வந்து நான் வந்து கிளாத் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன் அந்த ரேக்கு. ஆனால் வந்து எனக்கு கிளாத் வந்து மறுபடியும் மெஸ்ஸி ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசராக வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டைரி வச்சுருந்தேனே, அதில் என்னென்ன பாத்திரம் வந்து இருக்குது நான் அதில் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம்ல, அதையும் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா எப்போவுமே நான் எடுத்து பார்க்கண்டாம். ஸோ அதான் கரெக்டாக நம்ம மறந்துடுச்சுன்னா அந்த டைரி எடுத்து பார்த்துருவேன். ஸோ இப்படி தான் ஈவினிங் என்னோடய பேக்கிங் டைமாக போச்சு. ஆனால் இவனுக்கு வந்து சுகரும் அதிகமாக ஆட் பண்ண மாட்டேன். பனானாவில் ஒரு சின்னதாக ஒரு கேக் அவன் கேட்குறதுக்காக, ஏன்னா அன்றைக்கி வந்துட்டு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் இல்லை. ஏன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணக்கூடாது, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் கேக் செய்கிறத ஹஸ்பண்ட் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா அது குழந்தைக்கு ஹெல்த்தியாக இருக்காது அப்படின்ட்டு கற்றுவாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் தான் சொன்னாலுமே, கொஞ்சம் தானே, ஒன் டே தானே அப்படின்னு சொன்னாலுமே விட மாட்டாங்க. ஸோ அதனால் இவனுக்கு வந்து சும்மா சிம்பிளாக கேக் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆசைக்கு அவனுக்காக சிம்பிளாக செஞ்சு கொடுக்கறது தான். அதனால் நம்ம கேக்கெல்லாம் வராது. ஸோ அவனுக்கு வந்து அது பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ பர்த்டே அப்படின்னா நானே செய்வேன், ஏதாவது கேக் நானே செஞ்சு ப்ரெசென்ட் பண்ணுவேன். இது வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண நினச்சேன். நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் தப்பான ரீல்ஸுங்க அப்படின்னா சினிமாவை பிடிக்கும் மிஞ்சி இந்த ரீல்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஜீசஸ் வந்து, அதாவது ஜீசஸ்னால் நம்மளை படைக்கும்போது யெகோவா தெய்வமானவர் நமக்கு என்ன கட்டளையிட்டார், நீங்கள் போய் பூமியை வந்து சீர்படுத்துங்க,
அப்படின்னு சொன்னார். பல்லுகி பெருகி பூமியை சீர்படுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த உலகம் எதுக்குள்ளே வந்துச்சுன்னா செல்ஃபோனுக்குள்ளே கைக்குள்ளே வந்துச்சு. ஸோ இந்த உலகத்தை நாம் சீர்படுத்தணும். அதாவது நல்ல விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம், ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஆனால் இப்போது அப்படி இல்லை. நல்ல விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகவே இல்லை. எந்த ஒரு பேடான விஷயமும் டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஏசு அப்பாவுடைய பிள்ளைங்களாக இருக்கிற நாம் வந்து இந்த உலகத்தை வந்து நல்ல விஷயங்களாக கொண்டு போகலாமே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. அதனாலேயே நான் வந்து இந்த விலாகில் வந்து ஜீசஸ் பற்றியே சொல்லணும். யாருக்கு இரிட்டேட் ஆனால் நமக்கு என்ன, நல்ல விஷயங்களை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இதனால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. அதாவது சுவிசேஷம் வந்து நம்மேல் விழுந்த கடமை. இதை வந்து ஒவ்வொரு நாளுமே சொல்லணும். ஆனால் நமக்கு வந்து தருணம் வந்து கிடைக்கல. ஸோ கிடைக்கிற அந்த பிளாட்ஃபார்மை நம்ம இப்படி யூஸ் பண்ணலாம். அதாவது நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ண வேண்டியதானே, அது என்ன ஃபுல்லாக ஜீசஸ் ஏங்க ஜீசஸ் இல்லைன்னா நல்ல விஷயமே வந்திருக்காதுங்க. ஜீசஸ் இல்லைன்னா ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த உலகத்தில் வந்திருக்காது. ஜீசஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. பாவம் இருக்கும்போது நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாதே. அப்போ ஜீசஸ் வந்ததுனால தான் ஒரு அன்பு வந்துச்சு, ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, ஒரு நல்லது நடந்துச்சு, ஒரு நன்மையை வந்து செஞ்சாங்க. தொழுநோயாளிகள் வந்து அந்த காலத்தில் ஜீசஸ் காலத்துக்கு முன்னாடி தொழுநோயாளிகள் வெறுக்கப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இவன் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய நாமத்தை பின்பற்றினவங்க தான் இந்த உலகத்தையே ஜெயிச்சவங்களாக மாறினாங்க. அதாவது காந்தியடிகள் கூட ஜீசஸோட பைபிளை படித்ததுனால தான் அஹிம்சை வழியில் நான் போராடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்களாம். ஆனால் அவரால் ஞான ஸ்நானம் எடுக்க முடியல. ஏன்னா வாழ்க்கை ஜீசஸை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களோட வாழ்க்கை முறை வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அதனால தான் அவர் வந்து பின்வாங்கினார் அப்படிங்கிறத ஒரு புத்தகத்தில், அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் நம்ம படிக்க முடியுது. ஸோ இப்படி தாங்க லைஃபு. அதனால் நாம் வந்து நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுவோம். அதாவது ரீல்ஸ் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தாண்டி எப்படி இன்னொருத்தங்க வந்து வாழ முடியும், நம்மளால் இன்னொருத்தங்க வாழணும், நம்மளால் இன்னொருத்தங்க வந்து கெட்டு போகக்கூடாது. அதாவது நாம் செய்கிறது அநேக பேருக்கு பிரியமாக இருக்கணும் அப்படிங்கிறத செய்யணும். ஆனால் அநேக பேருக்கு பிரியமாக இருக்கிறது மட்டுமல்ல, கடவுளுக்கும் இது உரியதா, இது வந்து நல்லதா, நல்ல வழியா, நல்லதா கெட்டதா. ஏன்னா கடவுள் நமக்கு தான் யூகித்து செயல்படுகிற அந்த தன்மையை தந்திருக்காங்க. ஸோ நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத புரிஞ்சு நாம் நடக்கணும். ஸோ இப்படி தாங்க என்னோடய டைம் வந்து அன்றைக்கி ஸ்பெண்ட் ஆச்சு. நைட்டு ஆஸ் யூஷுவல் அவனுக்கு வந்து 2 இட்லி சாப்பிட்டான். இட்லி வந்து அவனுக்கு நான் வந்து எப்போவுமே ஊட்டி விட்டுருவேன். ஏன்னா அதை வச்சு கொஞ்சம் நேரமாக இருந்து அவங்ககிட்ட ரகலை பண்ண நம்மளால முடியாது. ஆஃப்டர்நூன் கூட நான் சமாளிச்சிருவேன். ஈவினிங் வந்து அதாவது இவங்க வந்துடுவாங்க. ஸோ அதனால் நைட்டு வந்து சாதம் நான் தான் அவனுக்கு கொடுப்பேன். அதாவது 2 இட்லி தான் எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தூங்க வந்துட்டோம். பால்கனியில் வந்து கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடணும். இதை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு தான் எடுத்தேன். அதாவது எப்பவும் அந்த மூக்கை வந்து பிடிச்சி இழுக்கிற வேலை அவனுக்கு. அது வந்து அதை மாற்றணும். ஏன்னா நிறைய இடத்துல அவன் அடி வாங்கியிருக்கான். அந்த மூக்கு பிடிக்கிறது அது நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கான். அதனால் அதை வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோ கரெக்டாக அதில் கிளிக்கும் ஆச்சு. இவங்களும் தான் ஜீசஸ் பற்றி சொன்னால் திட்டுறாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. சொல்கிறத சொல்லிகிட்டே இருங்க. யார் நம்மளை எப்படினாலும் திட்ட தான் போகிறாங்க. அதனால நல்லதை சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்மள சொல்லுவாங்க, இவ நல்லதாட்டு சொல்கிறான்னு நினப்பு, ஆனால் இவ அப்படி நடக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம மனுஷங்க தாங்க. கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு பர்ஃபெக்டாக கடவுளை மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவர் கடவுள், நாம் மனுஷங்க. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. இருக்கிற நாட்கள்லையாவது, அதாவது கொஞ்சம் இந்த வாழ்க்கையிலையாவது நம்ம நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணலாமே அப்படிங்கிறது என்னோட தாட். அதை நான் உங்களுக்கு மனசில் வச்சுட்டு என்னுடைய vlog முடிக்கிறேங்க. பாய்.